சார் வணக்கம். வணக்கம் சார், கரூர் துயரம் தொடர்பாக அரசு தரப்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னைக்கு விளக்கம் அளித்து பேசிட்டு இருக்காரு. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல அதுல அவருடைய தொடக்கத்துல அவர் வச்ச குற்றச்சாட்டுகள்னு பார்க்கும்போது, தாவேகா தலைவர் விஜய் தாமதமாக வந்தது இந்த நிகழ்வுக்கு ஒரு காரணம். அதே நேரத்தில் காவல்துறை அனுமதி கொடுத்த பிறகு அந்த இடத்துல போதுமான அடிப்படை வசதிகளான குடிநீர், உணவு போன்றவற்றை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்ய தவறிவிட்டார்கள் அப்படின்னா அங்க என்னென்ன தவறுகள் இருந்தது அப்படிங்கிற வெர்ஷனை அவர் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சட்டசபையையும் அவங்க இந்த பெட்டி பாலிடிக்ஸுக்கு பயன்படுத்துகிறாங்களேன்னு நினச்சி தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. சட்டசபை என்பது ஒரு சட்டமன்றம். தமிழ்நாடு மக்களின் உணர்வுகளை, அவங்களுடைய கோரிக்கைகளை ஒன்றாக வச்சு பேச வேண்டிய இடம். அதை கூட இவங்களுடைய பார்ட்டிஷன் பாலிடிக்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இஸ் எ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட். 2 நாளைக்கு முன்னால் தான் சுப்ரீம் கோர்ட்டில் இவர் போட்ட ஆணையம், சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி போட்ட அந்த எஸ்ஐடி எல்லாத்தையும் நிறுத்துங்கப்பா, வேலையை பண்ணது போதும், சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. சிபிஐ ஒழுங்காக இருக்குமா இல்லையான்றதுக்கும் அவங்களுக்கு சந்தேகம் இருந்ததால தான் தாவேகா கேட்டபடி ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தலைமையில் 3 பேர் கொண்ட ஒரு மானிட்டரிங் கமிட்டியும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது செட் டு ஸ்டார்ட். ஏன்னா நேற்று ஈவினிங் வரைக்கும் எஸ்ஐடியும் பேப்பர்ஸை ஒப்படைக்கல சிபிஐ கிட்ட, வேற யாருமே அதை இது பண்ணல. அதனால் அது வேலை இன்னும் தொடங்கலை. அப்படி இருக்கும்போது ஒரு முதல்வர் ப்ரீஎம்டிவாக இதெல்லாம் பேசலாமா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு மெயினாக அதை உந்தி தள்ளியது எதுன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு அரசாங்கம் ஒரு விசாரணை ஆணையம் போட்டிருக்கு தனிநபர் நீதிபதி அருணா ஜெகதீசன் மேலே, அவங்க தலைமையில். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனி நீதிபதி உத்தரவு பேர் எஸ்ஐடி ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு ஐஜி அஸ்ராகருக்கு. இதுக்கு நடுவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க பாருங்கள். அதில் தான் சுப்ரீம் கோர்ட்டு ப்ரோவோக் ஆயிடுச்சு. ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அது தன் வேலையை செய்துட்டுது. உடனே இந்த சம்பவம் நடந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு விட்டது இவங்க நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில். ஆனால் ஒரு வாரம் ஆயும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணல, டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் என்னன்னு சொல்லலை. அது வேறு விஷயம். அந்த அம்மா எப்படி இந்த டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் மறுநாள் காலையில் அங்கே போயிட்டாங்க, வாய்மொழியே எடுத்துட்டு போயிட்டாங்களான்றது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நீதிபதி ஒரு ஃபார்மல் ஆர்டர்ஸ்லாம் இல்லாமல் எப்படி வாய்மொழி, அதுவும் ஒரு வாரமாக வரலன்றதை நான் கேள்விப்பட்டேன். ஸோ அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ அரசாங்கம் அதை நியமிச்சிருக்கு. அரசாங்கத்தில் விசாரணை எங்கே நடக்குது? இங்கே போலீஸில் டிஎஸ்பி லெவல் யாரோ ஆஃபீஸர் கரூரில் அந்த கேஸை இது பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு டிஜிபி, அடிஷ்னல் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் பொதுவெளியில் உட்காந்துக்கிட்டு மைக்கை பிடிச்சி காவலர்கள் பேர் தப்பு இல்லை, 500 காவலர்களை அனுப்பிச்சோம், எல்லாம் எங்கள் சைடு ஒரு ஃபால்ட்டும் இல்லை அப்படின்னு பேசினார்னாலே அது சரியில்லைல்ல. ஏன்னா அவர் கீழே கடைகோடியில் இருக்கிற ஒரு டிஎஸ்பிக்கு ஒரு டிஜிபி, அடிஷ்னல் டிஜிபி சொல்கிறத மீறி அறிக்கை கொடுக்க முடியுமா? அப்போ இட் வாஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி இன்வெஸ்டிகேஷன்றது தான் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப சீரியஸாக பார்த்து, நீங்களே கமிஷன் போடுவீங்க, நீங்களே ஒரு பக்கத்து நியாயத்தை அரசாங்க ஸ்போக்ஸ்மேனாக மாதிரி பேசுவீங்கன்னா பொதுவெளியில், அது சரியில்லை. அதாவது மக்களுக்கு இது நியாயமான விசாரணை நடக்கும் என்ற சந்தேகம் எழுந்து விட்டது. அதனால தான் நாங்கள் இதை சிபிஐக்கு மாற்றுறோன்ற மாதிரி அவங்க பல காரணங்கள் அந்த 25 பக்க ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்னதில் மையமானது இதுதான். அதாவது ஒரு அரசாங்கம் ஒரு கமிஷனை போடுது, அதுக்கப்புறம் அது வெயிட் ஃபார் த ஃபைனல் ரிப்போர்ட்டு தான். நடுவில் உட்காந்துக்கிட்டு இப்படி தான் எழுதணும், இது இப்படி தான் நடந்ததுனால யூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அப்போ அது மாதிரி தான் இப்போ முதல்வரும் அதே தவறை செய்கிறாரு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி யூ மே டிஃபர் வித் மீ. ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க, பல கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. நான் முதலமைச்சராக இருந்தா, இஃப் ஐ ஆம் இன் ஸ்டாலின் ஸ்பேஸ், நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் இடத்துல நான் நின்று பேசினேன்னா, ரைட்டுங்க தீர்மானம்லாம் வந்திருக்கு, ஆனால்
இது சம்பந்தமாக நாம் வந்து பேசாமல் இருப்பது நல்லது. விசாரணை நல்ல முறையில் நியாயமான முறையில் நடக்கட்டும். உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு விட்டது. அதனால் அதுக்காக நம்ம காத்திருப்போம், காத்திருப்பதில் தவறில்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, முதல்வர்ன்ற அந்த இதை மறந்துட்டாரு. திமுக தலைவர் ரூபத்தை எடுத்துக்கிட்டாரு. தாவேகாவினர் சரியாத வேலை செய்யல, விஜய் தவறா வந்த லேட்டா வந்ததால் தான். சரி, இதுதான் உளுத்து போன இந்த காரணங்களை தானேங்க 10 நாளா சொல்லிட்டே இருக்கீங்க. திமுகவும் அதனுடைய இந்த குரூப்பும் ஊடக நண்பர்களும். அப்ப அதையே போய் சட்டமன்றத்திலையும் தானே சொல்றீங்க. அப்ப இது வந்து ஒரு மரபு அல்ல. லெட் அஸ் வெயிட் ஃபார் த ஃபைனல் ரிப்போர்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. 1000 கருத்து வேறுபாடுகள் நமக்கு சிபிஐ மேல இருக்கு. சிபிஐ ஒன்றும் பெரிய புனிதர்களை உள்கொண்ட ஒரு அமைப்பு இல்லை. இட் இஸ் எ கேஜ்டு பேரட்னு சொல்லியிருக்காங்க. அது ஆளுகின்ற அரசுக்கு ஏவலாளாக தான் இருக்கும். அதனால தான் விஜய் ரொம்ப தெளிவாக ரொம்ப புரிதலோட சிபிஐ கேட்கவே இல்லை. விஜய் சார்பாக மனு பண்ணது தாவேகால ஆதவ் அர்ஜுனா தான். அவங்க ஆனா எதிர்க்கவும் இல்லையே. அங்க இவங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா இவங்க தரப்புல இருந்து சொல்லிருக்கலாம். ஏங்க எதிர்க்கணும்? சிபிஐ வேணாம், நீங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுங்க. அதெல்லாம் கிடையாது. எனக்கு இருக்கிற உரிமை மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உரிமை இருக்கு. அது அவங்களோட உரிமை சார். பட் உங்க ஸ்டாண்ட் என்னங்கிறது நீங்க கோரிக்கையை தான் நான் சொல்ல முடியும். நான் அவங்களுக்கு கவுண்டர் சொல்ல வேண்டிய வேலை எனக்கு இல்லை. அரசாங்கத்துக்கு தான் அந்த வேலை. அரசு தரப்பு தான் அதெல்லாம் பண்ணணும். தாவேகாவை பொறுத்தவரையில் தே டிமாண்டட் அண்ட் கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப், நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷனை தான் வந்து அவங்க விரும்பினாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தலைமையில் ஒரு குழு அமைக்கணும் தான் சொன்னாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் இதை சொன்னாங்க. அதுல இன்னொரு மற்ற 5-6 பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மற்ற 5-6 பேர் சிபிஐ விசாரிக்கணும் தான் சொன்னாங்க. அதனால காக்டைல் பண்ணிடுச்சு கோர்ட். என்ன பண்ணிடுச்சுன்னா, அவங்க கேட்ட சிபிஐயும், ஏன்னா கோர்ட் வந்து கன்வின்ஸ்டு இங்கே வந்து சரியான நடுநிலையான அன்பயாஸ்டு என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் நடக்காது. ஏன்னா கிவன் த சிச்சுவேஷன், ஐபிஎஸ் அதிகாரி டிஜிபி எல்லாம் பேசுனதெல்லாம் பார்த்து இது ஒழுங்காக நடக்காதுன்ற முடிவுக்கு வந்துடுச்சு. ஆனால் அதை எப்படி கொண்டு போகணும் போது தான் ஒரு சாரார் கோரிக்கை வச்சுருக்காங்க சிபிஐன்னு, ஒரு 3-4 பேர். இன்னொரு ஒரே ஒரு ஆள் தான் தாவேகா வந்து மானிட்டர் பை கோர்ட்டுன்னுது. ரெண்டையும் காக்டெயில் பண்ணி சிபிஐ விசாரிக்கிட்டோம். ஆனால் அது ஒழுங்காக விசாரிக்குதானே, அதுக்கு மேலே ஒரு கண்காணிப்பு போட்டுறேன், மாதம் மாதம் ரிப்போர்ட் கொடுக்கணும் எங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. இதில் இன்னொரு பார்வையும் முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சிபிஐ விசாரணை கேட்பதே அந்த வழக்கை நீர்த்து போக செய்வது, அதை ஆற போடுறது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கையில் எடுத்திருக்காங்க. இதுவரையும் சிபிஐக்கு மாற்றப்பட்ட வழக்குகளில் எத்தனை வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது? தாமதிக்கப்பட்ட நீதின்றது அநீதிக்கு சமம் தானே அப்படின்ற கேள்வியும் வைக்கிறாங்க. இப்போ டிவிகேவோட ஸ்ட்ராட்டஜி அதுதான் சொல்கிறாங்க. சரி, நான் இப்போ ஒன்றுக்கு சொல்லிடுறேன், 2-3 பதில். இப்போ வேங்கை வயல் சம்மந்தமாக சிபிசிஐடி 2 வருஷத்துக்கு மேலே விசாரிச்சுட்டே இருக்குது. இது வரைக்கும் ஏதாவது முடிவுக்கு வந்ததா? சொல்லப்போனால் யார் மலம் கலந்த தண்ணீரை அருந்தினார்களோ அவர்கள்தான் குற்றவாளிகள், அவர்கள்தான் கலந்தாங்கன்னு சொல்லி அந்த கேஸையே ஒன்றும் இல்லாத ஆக்கிற முயற்சியில் தான் சிபிசிஐடி இருந்தது. ஸோ சிபிஐ மேலே தப்பு சொன்னால் நான் ஒன்றும் ஐ எம் நாட் ப்ளீடர் ஃபார் சிபிஐ. ஆனால் நான் என்ன உங்களை கேட்க விரும்புகிறேன்னா, ஊடக இயலாளர்ன்ற முறையில் சிபிஐ கேட்டாலே வந்து நீர்த்து போவதற்காக, தாமதப்படுத்துவதற்காகத்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மையானா, சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருந்த இந்த வேங்கை வயல் விசாரணையை திருமாவளவன் அவர்கள் ஏன் சிபிஐ விசாரிக்கணும்னு கேட்டிருக்காருன்றது உண்மை. ரைட். அடுத்தது, சிவகங்கை மடப்புறத்தில் அஜித்குமார் போலீஸ் கஸ்டடியில் கொல்லப்பட்ட போது யாருமே கேட்கல சிபிஐ வேணும்னு. நோபடி ஹஸ் டிமாண்டட். மதுரை ஹைகோர்ட்டில் லஞ்சு, போஸ்ட் லஞ்சு செஷனில் அரசு வழக்கறிஞர் சொல்கிறாரு, இல்லைங்க எங்களுக்கு வந்து ஒரு இதுவும் இல்லைங்க, இதை சிபிஐக்கு ஒப்படைங்கன்னாரு. ஜட்ஜு கூட கேட்டார், யூ ஹவ் நோ அப்ஜெக்ஷனா? இல்லை சார், அரசாங்கம் வந்து ரெடியாக இருக்குதுன்னு. அப்போ அரசு தரப்பில் என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இது வந்து தமிழ்நாடு காவல்துறை மேலே ஒரு குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்க. அதை எப்படிப்பட்ட அதிகாரி யார் விசாரித்தாலும் தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து பின்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஆட்கள் அவங்க காப்பாற்றிட்டாங்கன்ற ஒரு அவப்பெயர் வரும். அதனால தான் நாங்கள் 3வது அம்பையர் மாதிரி சிபிஐக்கு கொடுக்கணும்னு சொன்னோம். அப்போ இவங்க சிபிஐ கேட்டால் அதுக்கு தர்க்க நியாயங்கள் சொல்லுவாங்க.
இவங்க சிபிஐ கேட்டா அது தாமதமாவாது, அது பாஜக வலையில விழாது. இல்ல எதனால இப்படி சொல்றாங்க? ஆனா விஜய் கேட்கவே இல்ல. நீங்க விஜய் கொஞ்சம் ஒரு நிமிஷம், விஜய் கேட்கவே இல்ல. உடனே அவர் கேட்டார்னு ஒரு பொய்யான ஒரு நரேஷனை கிரியேட் பண்ணி அவர் குடுமி அமித்ஷா கிட்ட மாட்டிக்கிச்சுன்ற வரைக்கும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இல்ல இது எதனால எப்படி அதை சரியா சொல்றாங்கன்னா, இருக்குது? இவர் சிபிஐ கேட்கலன்னு நீங்க சொன்னாலும் கூட, நான் முதல்ல சொன்ன மாதிரி நீதிமன்றத்துல கேட்கறாங்க, அங்க தாவேகா தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கல. அது ஒண்ணு. 2வது, இவருக்காக யாரெல்லாம் இப்ப பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவரை எதிர்த்தவர்கள் கூட ஜோசப் விஜய்னு சொன்ன ஹெச் ராஜா கூட இப்ப விஜயோட நான் நிக்கிறேன், அவரை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அவர் டிஃபெண்ட் பண்ற மோடுக்கு வர்றாரு. இப்படி பாஜகவோட அந்த ஆதரவாளர்கள், அவங்களுடைய நிர்வாகிகள், தலைவர்கள் எல்லாம் விஜய் பக்கம் பேசுறதையும் இதையும் தொடர்பு படுத்தி பார்க்கறாங்க. ஒரு சந்தேகம் வருது எல்லாருக்கும். இப்போ நான் கேட்குறேன், விஜய் வந்து கன்சிஸ்டண்டா ஃப்ரம் விக்கிரவாண்டி டு திஸ் டே அவர் மிக தெளிவாக பாஜகவை பற்றி தன் பார்வையை, அரசியல் கருத்தை தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு மதவாத கட்சி, மதம் ஜாதியின் பெயரால் மக்களை பிளக்குகிற ஒரு கட்சி. இதை வந்து கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டார். ஐடியாலஜிக்கல் எனிமி, சித்தாந்த எதிரின்னு சொல்லிட்டாரு. அதுலேருந்து அவர் ஏதாவது ஒரு இன்ச்சு மாறி இருக்காரா? இதுவரையில் மாறல. ஆனால் பிஜேபி என்ன சொல்லுது? இவர் இப்படி சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போதே, இல்லை விஜய் எங்கள் கூட்டணிக்கு வரணும்னு தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து நயினா நாகேந்திரன் வரைக்கும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ வாட் இஸ் த மைண்ட் செட் ஆஃப் பிஜேபி? எங்களை திட்டுப்பா, என்ன வேணா பண்ணுப்பா, ஆனால் திமுகவை வீழ்த்துறதுக்கு உன் துணை வேணும்பா, நீ வாப்பா அப்படின்னு அழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதிமுகலையும் அதே நிலைமை தான். நீங்க எங்களை எம்ஜிஆர் இருந்த ஆளுமை இல்லை, ஜெயலலிதா இருந்த ஆளுமை இல்லை பிள்ளையார் சுழி போட்டாங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பிள்ளையார் சுழி போட்டாங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்தது? அவங்க கட்சிக்கார பனியன் போட்டவனே கொடியை கொடுத்து, கொடி கடையில நிறைய விற்கிதுங்க, துண்டு கொடிகள்லாம். எல்லா கட்சி துண்டு, எல்லா கட்சி கொடியும் வந்து கடைகள்ல சரளமா விற்குது. அதுவும் தாவேகா துண்டு கொடிகள்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா இருக்குது. அதனால அதை யார் ஒன்றா வாங்கிக்கலாம், ஆட்டலாம். பட் என்னுடைய கேள்வி என்னன்னா, இன்றைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்தா அவங்க என்ன செய்வாங்க? அமைதியா இருப்பாங்களா? எதிர்கட்சிகள் அவியலா பண்ணுவாங்க, அரசியல் தானே பண்ணுவாங்கன்னு தானே ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பாஜக, இந்த அதிமுக இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஓகே, இதுதான் சரியான டைமு. ஒரு ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி இருக்குது, தப்பு பண்ணிடுச்சுன்னா அப்போ பாதிக்கப்பட்ட ஆள் பக்கத்தில் போய் நிற்பாங்க. 2வது அவர் தங்க கூட வரணும்னு வேற விரும்பிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணுமே தவிர, விஜய் சைட்ல இருந்தோ விஜய் கட்சியில இருந்தோ இதுவரையில பாஜகவுக்கு ஆதரவான அவங்க எதிர்ப்பை ஏதாவது கம்மி பண்ணிட்டு இருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா, சிபிஐ விசாரணை கேட்காத ஒரு ஆள் தலையில் சிபிஐ விசாரணையை கட்டி வச்சு அமித்ஷா குடுமி இவர் குடுமி அமித்ஷா கிட்ட மாட்டிக்கிட்டு வரையும் பேசுறாங்களே. கடந்த காலங்களில் குட்கா வழக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஸ்டாலின். அப்போ டிமாண்டட் சிபிஐ என்கொயரி. அப்போ என்ன சொல்ல வரீங்க? சிபிஐ என்கொயரி கேட்கறவெல்லாம் பாஜக ஆதரவுன்னா, நீங்க தான் பாஜக கூட கூட்டணியே வச்சு மந்திரி பதவியெல்லாம் அனுபவிச்சவங்க தானே வாஜ்பாய் அரசுல. பாஜகவோட கூட்டணி வச்சு தமிழ்நாடு சட்டமன்றத்துல 4 எம்எல்ஏ பாஜகவுக்கு கொடுத்தவங்க தானே நீங்கெல்லாம். கடந்த காலம், அதன் பிறகு எவ்வளவு தூரம் கடந்த காலம் இத பாருங்க, கடந்த காலம் நிகழ்காலம் இல்ல. நீங்க பண்ணியிருக்கீங்களா இல்லையா? காம்ப்ரமைஸ் பண்ணி உங்க கொள்கை கடந்த காலத்திலும் திராவிட கொள்கை தானே. இல்லப்பா, அப்ப விஜய் வந்து 2011 அதிமுகவுக்கு விஜய் மக்கள் இயக்கம் ஆதரவு கொடுத்துச்சு, பிரச்சாரம் பண்ணாங்க. பிஜேபி பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது ரெண்டு ஒரே அணியில தானே இல்ல இருக்காங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது. மோடியை போய் சந்திச்சிருக்காரு யாரு? விஜய். ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காரு. சி விஜய் வாஸ் நாட் இன் பாலிடிக்ஸ் தென். அவர் ஒரு ஸ்டார். அவரை பல பேர் சந்திக்க விரும்பி இருப்பாங்க, பல பேரை இவரும் சந்திக்க விரும்பி இருப்பாரு. மக்கள் இயக்கம் தான் ஜெயலலிதாவுக்கு அணில் போல உதவுச்சு அதிமுக வெற்றிக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அவரை நம்ம எப்படி தவிர்த்து? அவர் என்ன, அவர் வந்து அவர் சந்திப்புல அரசியல் இல்லாம எப்படி இருக்கும்? அப்பா ஜெயலலிதா பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்களா? எப்படி நீங்க இத கனெக்ட் பண்றீங்க? கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை நீங்க இப்போ ரீகால் பண்ணும்போது பேச வேணாம். அதுதான் விஜயும் பண்ணிருக்காரு. நம்ம ரீகால் பண்ணுவோம். அதிமுகவை அவர் ஆதரித்திருக்கிறார் என்பது உண்மை, அரசியல் நிகழ்வு. அதனால வந்து இன்னைக்கு பிஜேபி கிட்ட அவர் போயிட்டாரு, சரண்டர் ஆயிட்டாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துல இப்படி ஒரு மிகப்பெரிய பின்னடைவு திமுகவுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான கதையை கட்டுறாங்க இந்த கடந்த ஒரு 3 நாளா பார்த்தீங்கன்னா, ஒன்று
அந்த மனுதாரர்கள் போகஸ் பண்ணிட்டாங்க, அந்த மனுதாரர்கள் வந்து மோசடியாக கையெழுத்து வாங்கி அந்த இது சிபிஐ விசாரணை கேட்டதே செல்லாது அப்படின்னாங்க. ரைட். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, உச்ச நீதிமன்றம் வந்து உச்சி குடிமை மன்றம் அப்படின்லாம் உச்ச நீதிமன்றத்தையே கொச்சப்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்க, மோடி அமித்ஷா கிட்ட போய் விழுந்துட்டாருன்றாங்க. அப்போ உச்ச நீதிமன்றத்தை ஒரு தீர்ப்பு ஃபேவரபிளாக வரலன்னு ஒன்றும் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. திமுக வந்துங்க கஷ்டப்பட்டு ஒரு 10-12 நாளாக ஒரு நெரேட்டிவை செட் பண்ணாங்க. அது வந்து இன்னைக்கு இடிஞ்சு கீழே விழுந்து சாம்பலாக கிடக்குது, மண்ணோடு மண்ணா. அதனால அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் முதலமைச்சர் வந்துங்க ஈ ஷுட் பி எ ஸ்டேட்ஸ்மேன். இல்லை, இப்போ இதுக்கு விஜய் பதில் சொல்லுவாரா? முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசுகிறாரு, அவங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களோ வேற யாரோ பேசினா கூட நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கலாம். அவரே சொன்னார்ல, முதலமைச்சர்கிட்ட தான் நேரடியாக சொன்னார் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு. நீங்கள் முதலமைச்சர் பேசக்கூடிய இடமும் சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. இதுக்காவது விஜய் பேசுவாரா, பதில் சொல்லுவாரா? நீங்கள் நான் சொன்னதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு விசாரணை ஆணையத்தை, சிபிஐ விசாரணையை ஒரு கோர்ட் மானிட்டர் ப்ரோபை இவங்க கேட்டு உச்சநீதிமன்றம் அதை கொடுத்துருக்குது. அது வேலையை துவங்கவே இல்லை இன்னும். ஏன் இவர் சொல்லணும்? முதலமைச்சர் தான் பொறுப்பு இல்லாமல் பேசிகிட்டு இருக்காருன்னா அந்த வலையில் போய் ஏன் விஜய் உட்காரணும்? விஜய் வில் வெயிட் ஃபார் தி இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீஷன். அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்காவது பதில் சொல்லணும் இல்லையா? வழக்குக்குள்ள அவர் பேச இல்ல அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இந்த வழக்கு சம்பந்தப்பட்டது தான். அதனால அவர் ஏன் இந்த பாலிமிக்ஸ்ல போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது வந்துங்க திமுகவினுடைய குரூர வேலை என்னன்னா சட்டசபை ரெக்கார்ட்ல இதை ஏத்துறதுக்காக பேசிட்டு இருக்கு. விஜய்ன்ற வார்த்தையை கூட பயன்படுத்தலையே முதலமைச்சர். சரி, யாருக்குமே தெரியாது இல்ல தாவேகா நிகழ்ச்சி, அதுல யார் வந்தாங்க, ஏ வந்தார் தலைவர்னு தான் சொல்றாங்க முதலமைச்சர். ஆமாங்க, தாவேகா தலைவர்னா சின்ன குழந்தைய கேட்டா கூட யாருன்னு சொல்லுவேன். அதனால இவங்க விஜய்னு சொல்லாததாலேயோ அல்லது இன்னார் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாததாலேயோ விஜய் யாருக்குமே தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும். அதான் இவங்க நினப்பு தான் பொழப்பை கெடுத்துட்டு இருக்குது. அதனால என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, விஜய் ஆர் இஸ் பார்ட்டி பீப்புள் ஷுட் நாட் என்டர்டெயின் திஸ் பாலிமிக்ஸ். அவங்க விசாரணையை மீடியாவிலே நடத்தணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க வந்து தே ஷுட் நாட் அலோ திஸ் ட்ராப். அவங்க வந்து சிபிஐ விசாரணை நடக்கட்டும், அதுதான் அவங்க. அதுக்கு வரைக்கும் அமைதியாக இருக்கணும். ஏங்க 10 நாள் என்னெல்லாம் பேசுனாங்க? ஓடி விட்டான், ஒளிந்து விட்டான், கிரிமினல், கொலையாளி, வீட்டு முன்னாலெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல, அமைதியாக இருந்தாங்கல்ல, பொறுமையாக இருந்தாங்கல்ல. என்ன அதனால் திமுகவால் செய்ய முடிஞ்சு? ஒரு இன்ச்சு கூட குறைக்க முடியலங்க. விஜய் செல்வாக்கு அதிகமாக தான் ஆயிருக்கு. இப்போ இந்த புசியானந்தில் இந்த சுப்ரீம் கோர்ட் சிபிஐ வழக்கு மாற்றினதுக்கு அப்புறமா வெளில வராங்க. அவரோட போய் கட்சிக்காரங்க நின்று போட்டோ எடுத்து 14 நாள் அவர் எங்க இருந்தாரு போட்டோ எடுத்து போடுற அளவுக்கு என்ன இருக்கு? அதாவதுங்க ஒரு விஷயம், நியாயமா வந்து கோர்ட்டு வந்து தண்டனை கொடுத்து அவர் தலைமறைவானா ஃபிகிட்டிவ்னு சொல்லலாம். நீதிமன்றம் தண்டிச்சது. இப்போ காவலர்கள் கைது என்பதுங்க இப்போ வந்து ஆளும் ஆட்சியை எதிர்த்து பேசினாலே கைது பண்ணுறாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி நான் இப்போ வந்து அந்த விசாரணைக்கு உள்ள போல நான் சொல்கிறேன், இந்த சம்பவம் ஒரு துயரம் மிகுந்த சம்பவம். ஒரு அரசியல் பரப்புரையில் இந்தியாவிலேயே 61 பேர் இறந்ததாக நான் என் வாழ்நாளில் கேட்டதில்லை. இனிமேலும் நடக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன், நம்புகிறேன். இப்போ இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் அப்படின்றத ஆராய்ந்து பார்க்க வேண்டியது எல்லோருடைய கடமை. அதை தவிர்க்க வேண்டியது எதிர்காலத்தில் நம் அனைவரின் பொறுப்பு. ஆனால் அரசியல் ஆதாயத்துக்காக இவர் லேட்டாக வந்தது தான், இவங்க வந்து சரியாக உணவு கொடுக்கல, சரியாக இவங்க பந்தல் போடல. ஏங்க அது ஒரு பரப்புரைங்க. மொத்தமே 10 நிமிஷம் நடக்க போகுது. அதுக்கு வந்து பெண்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கணும் நான் கூட சொல்லியிருக்கேன். அது அவங்களுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் அதனால தான் இந்த நெரிசல் நடந்ததுன்னு சொல்கிறது இருக்கு பாருங்க, அது அயோக்கியத்தனம். அப்போ வாட் வே ஆனந்த் வாஸ் புக்குடு, CTR நிர்மல் குமார் வாஸ் புக்குடு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் ஆஃப் புக்கிங் மதியழகன். அரெஸ்ட் பண்ணீங்க, அவர் தான் எழுதி கொடுத்துருக்காரு. சரி, அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதா? அதில் இருந்தால் கூட அது எவ்வளோ பங்கு? 5%, 1%? கலெக்டர் பங்கு என்ன, எஸ்பி பங்கு என்ன, கவர்மெண்ட் பங்கு என்ன? இப்படி எல்லாருக்கும் பங்கு இருக்குது. இது வந்து நான் மதியழகனோட முடியும், தாவேக்காவோட முடியும்னு நான் நம்பலை.
ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மேல எஃப்ஐஆர் போட்டு வேட்டையாடினா இவங்க போய் போட்டு கொடுத்து அவருக்கு தலையை தீட்டுன்னு போயிட்டு மாட்டீங்கன்னம்மா. நீதி கிடைக்கட்டும், இதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போவோம். காவல்துறையின் அராஜகத்தை, காவல்துறையினுடைய மிஸ்யூஸ் ஆஃப் பவரை நம்ம வந்து சிறைக்கு அனுப்பிச்சு மிரட்டணும்னு பார்க்குறாங்க, அச்சுறுத்தணும்னு பார்க்குறாங்க. ஸோ அதை ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீதிமன்றம் தண்டனை கொடுத்து தப்புனாதான் அது அது ரொம்ப தப்பு, சட்டத்தை மீறிய செயல். காவல்துறை தான் யாரை வேணா பிடிச்சி உள்ள போடுது. குண்டா சட்டத்தில் ஜேர்னலிஸ்டே போடுறாங்களே. இப்போ சவுக்கு சங்கர் எல்லாம் குண்டாஸ்ல போட்டாங்க. நம்ம நாட்டில் குண்டர்கள்னு தொடர்ந்து கிரிமினல் வேலைகள் செய்கிறவங்க, ரொம்ப ஹீனியஸ் கிரைம்ஸில் ஈடுபடுறவங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு யூடியூபரை போயிட்டு குண்டாஸில் போடுறீங்க அப்படின்னா அப்போ உங்கள் ஆட்சியின் அவலம் தெரியுது இல்லை. அதனால அவங்க வந்து வெளியே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி சிபிஐ அதை எடுத்த உடனே தமிழ்நாடு போலீஸ் கண்ட்ரோல்லேருந்து அந்த கேஸ் போயிடுச்சு. ஸோ அவங்க வெளியே விசாரிக்கிட்டோன்றீங்க. ஆமாம், லெட் சிபிஐ அவங்கள அரெஸ்ட் பண்ணால் அதுங்க ஒன்றும் தப்ப முடியாது. அவங்க நேற்று நெப்போலியன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, பார்த்துறீங்களா என்னன்னு தெரியல. அதில் வந்து விஜய் மீது அவர் நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். ஒரு நடிகர் எப்படி ஒரு அரசியல்வாதியாக மாறும்போது எப்படி வந்து தொண்டர்களை வந்து அரசியல்படுத்தணும், அந்த கூட்டம் அப்படின்றது எப்படி வரும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் நடிகர் தாங்க, இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். என்ன ஊர் உலகத்தில் இல்லாத கூட்டம் அவருக்கு வந்துருச்சா? லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு விளையாடிட்டு இருக்காரு. இந்த 41 பேருடைய இந்த மரணத்துக்கு வந்து அவர் தார்மீக பொறுப்பேற்கணும் அப்படின்னு அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவர் அப்படிதான் பேசுவார். பின்ன எப்படி பேசுவார்னு எதிர்பார்க்குறீங்க? அவர் ஒரு திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். திமுகவினுடைய அமைச்சர் நேருவினுடைய ஃபேமிலி மெம்பர், பினாமின்னு கூட சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆக திமுகவுடைய அந்த ஈகோ சிஸ்டம் விஜயை தாக்குவது தானேங்க அவங்க வேலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அரசியல் கட்சி அதிகாரத்துக்கு வந்து தவறு செய்தால் அதை விமர்சனம் பண்ணுங்க. அது ஆட்சி பண்ணும்போது கோளாறு பண்ணி மக்களுக்கு விரோதமாக பண்ணால் விமர்சனம் பண்ணுங்க. அது அரசியலுக்கு வந்ததே தப்பா, அரசியல் கட்சி ஆரம்பிச்சதே தப்பா? அப்படி பார்த்தா நீங்க மேல நின்று கை காமிச்சிட்டு போறதெல்லாம் என்ன அரசியல்னு கேட்கிறாரு. இறங்கி மக்களோட போய் நில்லுங்க. அதாவது அது அவருடைய பாணிங்க. எம்ஜிஆர் கை காமிச்சிருக்காரு, பால்கனில நின்று ஜெயலலிதா கும்பிட்டுருக்காங்க. அவங்க எல்லாம் களத்துக்கு வந்தாங்க சார். இவரும் களத்துக்கு வராருங்க, வருவாரு. அதெல்லாம் வந்து வராம இல்லை, பரந்தூருக்கு போல அவரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவரை நடிகர்னு சொல்லி பேசுறதோ, அவர் வந்து அரசியலுக்கு வந்து கத்துக்கலன்றதோ, நான் கேட்குறேன், ஒரு துணை முதலமைச்சர் அவர் வரணும்னு நான் எதிர்பார்க்கல. துபாய்க்கு போனவர் இந்த செய்தி கரூர் சம்பவம் கேள்விப்பட்டவனும் ரிட்டர்ன் வராரு, ஏர் டேஷ் அடிச்சு வராரு. அதுதானே சார் மக்கள் பிரதிநிதி. ஓகே, தனிப்பட்ட பயணத்துக்காக போறாரு. ஒரு துயர சம்பவம் உடனே அதை விட்டு வந்தார், வந்து மலர் வளையம் வச்சார். துணை முதல்வர் அதோட முடிஞ்சிடுச்சு. மக்கள் பிரதிநிதி அடுத்த ஃப்ளைட்லேயே துபாய்க்கு போயிட்டாரு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்தே இருக்க வேணாம். அவங்க அப்பா முதலமைச்சரே வராரு. அன்பில் மகேஷ் மின்னல் வேகத்தில் வந்துட்டாரு. செந்தில் பாலாஜி அந்த பாதிக்கப்பட்டவர்கள் ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கு முன்னாலே ஃபேஸ்புக் லைவ் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. அதனால அவர் வந்திருக்கிறது இது எல்லாமே ஒரு ஷோ தாங்க. அதாவது என்னன்னா, ஒரு பக்கம் விஜய், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் இவங்களை கரூரில் இருக்க விடாமல் தடுத்தது போலீஸ் தான். அது ஆதவ் அர்ஜுனாவே வெளிப்படையாக சொல்லிட்டாரு, டிஜிட்டல் ஆதாரங்களை நாங்கள் கொடுக்க போகிறோன்ட்டாரு. நீங்கள் அது ரொம்ப மோசம் இல்லையா? ஒரு பக்கம் சம்பந்தப்பட்ட கட்சிக்காரங்களை, பாதிக்கப்பட்டவங்க தாவேக்காரங்க தானே. இல்ல கரூர்ல தானே இருக்க வேணாம்னு சொன்னாங்க. பக்கத்துல திருச்சிக்கோ இல்ல சேலத்துக்கோ நாமக்கல்லையோ ஏங்க நீங்க இங்க இருக்கக்கூடாது, வெளியே இருங்கன்னு சொல்லிட்டாங்க. ரூட் மேப் போட்டு கொடுத்து எஸ்கார்ட்டோட போயிட்டாங்க. அப்ப ஏங்க விஜயும் மனுஷன் தானேங்க, அவர் கூட இருக்கிறவங்களும் மனுஷன் தானே. கலவரம் வெடிச்சிடுச்சு, அன்கண்ட்ரோலா இருக்கு, லா அண்ட் ஆர்டர் ஒஸ்ட் ஆயிடுச்சு, நீங்க முதல்ல கிளம்புங்கன்னா இந்த குயிக்தியை அப்ப யாரும் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் நம்மளை வெளியே அனுப்பிச்சிட்டு இன்னொரு பக்கம் துபாயில் இருக்கிற துணை முதல்வரெல்லாம் வர வைப்பாங்க. வீடு வீடா கனிமொழி போவாங்க, நம்ம ஆளுங்க செத்ததுக்கு அனுதாபத்தை அவங்க அள்ளுவாங்க. தமிழ்நாடு மக்கள் தானே சார், தாவேகா உறுப்பினர்களா கூட இருக்கட்டுமே, தமிழ்நாடு மக்கள்கள் அவங்களுக்கும் யாருக்கு இங்க முன் உரிமை இருக்கு? அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்படி உண்மையிலேயே அவருக்கு அக்கறை இருக்குமே ஆனால் அவர்கள் மீது ஒரு பரிதாபம் இருக்கும் அப்படின்னா காவல்துறை சொன்னா வழக்கு வரட்டும்னு போய் பார்த்துருக்கணும். இல்ல வேறு வழிகள் என்ன பண்ணாது இப்ப பேசலாம். 10-11 நாள் கழிச்சுட்டு ஜெயச்சந்திரன் இந்த மாதிரி பேசலாம். அந்த தருணத்துல 10 பேர்னாங்க, 30 பேர்ன்றாங்க, 40 பேர்ன்றாங்க, 50 பேர்ன்றாங்க. மரணங்கள் வந்துட்டே இருக்கு. அங்க தடியடி நடக்குது, கமோஷன் ஆகுது. இவர் ஒரு பெரிய ஸ்டாரு, இவருக்காக வந்து கூட்டின கூட்டம்.
அப்போ ஒரு போலீஸ் அதிகாரி அவரை சந்தேகிச்சு இருக்க முடியாது அந்த நேரத்தில். இப்போ பார்க்கலாம், ஓஹோ ஏதோ திட்டம் போட்டு நம்மளை தள்ளிட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, அவர் அனுப்பிச்சது கூட பரவாயில்ல, விடிய காத்தால 3 மணி வரைக்கும் ஆதவ் அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் கரூர் எல்லையிலே நின்றுட்டு நாங்கள் உள்ளே வரணும், ஆஸ்பத்திரிக்கு போனால் இப்போ உங்களெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்ட்டு யாரை அனுமதிச்சாங்க? திமுக எம்பிக்கள், திமுக பிரமுகர்களை மக்கள் அனுப்புறாங்க. பிரதிநிதிகள் சார். இல்ல, இல்ல. அரசியல் சாயத்தோட இல்ல இல்ல, மக்கள் பிரதிநிதினா இவங்க எம்ஆர் கட்சிக்காரங்க. விஜயபாஸ்கர் தான் போனாரு. இல்ல இல்ல, இவங்க கட்சிக்காரங்க. இது ஒரு டெலிபரேட் பிளானுங்க. அவங்க கட்சிக்காரங்க தாங்க இவங்கள பார்க்க வந்து செத்தாங்க. ஆனா அவங்க ஓடிட்டானுங்க. பாருங்க, எங்கேயோ தூக்கம் இல்லாம முதலமைச்சர்லாம் ராத்திரோட ராத்திரியா வந்தாங்க. துபாயில இருந்து துணை முதலமைச்சர் செந்தில் பாலாஜி நான் மக்களோட இருக்கிறேன்னு. இவர் மக்களோட இருந்த கதைலாம் நமக்கு தெரியும்ல. இவர் அமைச்சரா இருக்கும்போது இந்த அப்பாவி மக்கள், ஏழை மக்களை டிரைவருக்கு வேலை வாங்கி தரேன், கண்டக்டர் வேலை வாங்கி தரேன்னு எத்தனை கோடியை அடிச்சாரு, எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு. இதெல்லாம் மக்களோடு இருந்தவங்க கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லணுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா கதையும் தெரியும். எத்தனை கட்சியில இருந்தார் அவரு, இது எத்தனாவது கட்சி, நாளைக்கு எந்த கட்சிக்கு போவாரு. அதனால செந்தில் பாலாஜிலாம் வந்து மக்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறது, விஜய்க்கு வந்து பாடம் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சிரிப்புக்கான ஒரு விஷயங்க. பதவி மோகம், ஆட்சி அதிகாரம், இதை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கு. அப்படி இருக்கிறவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கை, ஊதியம், சினிமா எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்து இருக்கிற ஒரு விஜயை பார்த்து பேச என்ன யோகியதை இருக்குதுன்ற நான். யோகியதே கிடையாது. விஜய் வந்து இஸ் எ ஜென்டில்மேன். என்னன்னா அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. இவ்வளோ அப்பாவியாவா இருப்பார். போலீஸ்காரனை வந்து வாழ்த்தி பேசுறாரு. ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு பாருங்க, நாங்கள் 6 மாவட்டம் போனோம், எங்கேயுமே இல்லாம கரூர்ல எங்களை போலீஸார் வரவேற்றார்கள்னு. அப்பவாது புரிஞ்சிருக்க வேணாமா நீங்க, இங்க ஏதோ பெரிய விஷயம் இருக்குதுறான்னு. அதை வேற விஜய் பாராட்டுறாரு. அதை எடுத்து தான் இப்போ அவங்க போடுறாங்க. விஜயே பாராட்டினார். ஆனால் அவர் கடைசியாக பேசும்போது போலீஸ் எங்கே இருக்குது, மக்களுக்காக இருக்கணும், எங்கே போயிட்டீங்க, ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும், போலீஸை கடிஞ்சாரு. அது வெளியே வரவே இல்லையா. அப்போ விஜயும் வந்துங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்காரு. ரொம்ப வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறாரு. பாலிடிக்ஸில் an amount of cunningness is needed அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். அப்போ பியூர் கோல்டில் நகை செய்ய முடியாது, கொஞ்சம் செம்பு கலந்தால் தான் ஜொல்லு வரும். அதனால் வந்து பாலிடிக்ஸ்ன்னு வந்த பிறகு நீங்கள் பாலிடிக்ஸில் வரலன்னா ஆனஸ்டாக இருங்க, சட்டத்தை மதிச்சுக்குங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் வென் யூ ஆர் இன் பாலிடிக்ஸ், உங்கள் எதிரிகள் வந்து அதாவது தர டிக்கெட் லெவலில் போகிறாங்க. உங்கள் எதிரிகள் வந்து பொய்யா அள்ளி வீசுகிறாங்க. அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் அது என்ன ஆகும்னா, அந்த சைடு இன்ஃபர்மேஷன் ஜனங்க கிட்ட பரவும். அப்போ அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் சொல்லனா கூட உங்கள் கட்சி சார்பாக அது இப்போ ஆதவ் அர்ஜுனா நேற்று சொன்னதை, முந்தா நாள் சொன்னதை ஏன் வந்து அன்னைக்கு மறுநாளே சொல்லியிருக்கக்கூடாது? எங்களை இவங்க தாங்க வெளியே போக சொன்னாங்க, இவங்க தாங்க தடுத்தாங்க வர முடியாமல். அப்போ அந்த நெரேட்டிவ்க்கு ஒரு பிரேக் கிடைச்சிருக்கும்ல. நீதிபதியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார்ல குறைஞ்சது. ஓ இப்படி ஒரு வியூ இருக்கா, அதை வெரிஃபை பண்ணலாம். ஆனால் இவங்க ஓடிட்டாங்கன்றாங்க, இல்லை நாங்கள் ஓடலை, எங்களை வந்து தடுத்தாங்க காவல்துறையை வச்சுன்றாங்க. இந்த வியூ 2 பேருக்கும் தெரியும், மக்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆஃப்டர் ஆல் அந்த கட்சியினருக்கு தான் அதிக பாத்தியதை இருக்குது. ஏன்னா அவங்க தான் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க, அவங்க அதை பார்க்க தான், விஜய் பார்க்க தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால் வந்துங்க திமுகவினர் வந்து இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேரை எடுத்துக்கின்னு திரியிறாங்க. அதாவது சிபிஐ வேண்டும்னு கேட்டதே போகஸ், நீதிமன்றத்தை வந்து மோசடி பண்ணிட்டாங்கன்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதை வந்து அபிஷேக் சிங்கி வந்து சொல்கிறார் அந்த ஜட்ஜிங்கிட்ட. அப்போ அந்த ஜட்ஜ் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஓகே அப்படின்னா அதை வந்து விசாரிக்கலாம், இதோட சேர்த்து விசாரிக்கலாம். ஆனால் அவங்க மட்டும் சிபிஐ கேட்கலையா, இன்னும் 3-4 பேர் இந்த சர்ச்சையில் இல்லாதவங்க கேட்டிருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு போயிட்டாரு. ஆனால் வில்சன் என்ன சொல்கிறாரு, இது ஒரு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் தான், இது ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் தான், அதனால எல்லாம் வரும், சரியா வரும்ன்றாரு. அவர் என்ன புரிதல்ல அந்த அருணா ஜெகதீசன் அந்த ஒரு நபர் கமிஷன் அது இருக்குது, மாநில அரசை பற்றி ஒன்றுமே சொல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க மாநில அரசு வந்து அஸ்ரா கர்கு வந்துட்டு யார் ஏற்றுக்கிட்டு பண்ணது, ஆணையத்தை போட்டது யாரு, இதெல்லாம் நிறுத்துங்கப்பா போதும் நீங்கள் நடத்துன்னு உச்ச நீதிமன்றம் அப்போ அந்த லெவலில் தான் சொல்லுவாங்க அவங்க. இப்போ அவங்க வந்து மாநில அரசை வன்மையாக கண்டிக்கிறோம்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து அப்படி சும்மா ஒரு கோடு போட்டு காட்டுவாங்க. அதுதான் அவங்களுடைய டீசென்சி.
ஆனால் மாநில அரசை பற்றி ஒன்றும் சொல்ல. அது அக்ஷரா கர்க் வந்து உயர்நீதிமன்றமே போட்டுச்சு. சரி, அந்த தினேஷ்ன்றவர் யாருப்பா? அவரை நீங்கள் போய் விசாரிங்களேன். இந்த டிஜிட்டல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்லாம் போய் யாரோ 2 பேர். நான் என்ன கேட்குறேன்னா, கணவன் மனைவி பிரிஞ்சு வாழலாம். ஆனால் அவருக்கு பிறந்த குழந்தைக்கு அவர் பயாலஜிக்கல் ஃபாதரா இல்லையா? என்னுடைய மகன் செத்துட்டான் விசாரிங்க சிபிஐன்னு கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இல்லையா? இல்லை, அவர் நான் கையெழுத்தை போடலன்னா அது வேற விஷயம். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் 2 பேருமே கையெழுத்து போடலைன்னு சொல்ல. கையெழுத்து போட்டது தவறு, அவங்களுக்கு அந்த உரிமை இல்லை, நீ 3வது ஆளு. இதெல்லாம் கூட டிஎம்கே செட் பண்ணியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கே உடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்தவன், தெரிந்தவன், அறிந்தவன் அப்படின்ற முறையில் டிஎம்கே இதெல்லாம் போய் யார் யார் சிபிஐ கேஸ் போட்டாங்களோ அவங்கள போய் மிரட்டி இருக்கலாம். இப்போ இன்னொருத்தர் சொல்றார காணொலி, பிரபாகரன் சொல்லி, என் தங்கச்சி, எங்கள் தங்கச்சி புருஷன், நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். அதில் 2 பேர் இறந்துட்டாங்க. இப்போ நானும் எங்கள் அம்மாவும் தனியாக இருக்கிறோம். நான் வந்து சிபிஐ வேணும்னு மனு போட்டுறேன். எனக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. ஆனால் எங்களுக்கு உயிர் இருக்குமான்னு பயமாக இருக்குது. எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்றார். இதுக்கு என்ன சொல்கிறது? இதை யார் பண்ணுறது? விஜய் அமிச்ச ஆளுங்க பண்ணுறாங்களா? ஆக நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு வழக்கிலேயே இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னா அப்புறம் எப்படிங்க நீதி மேலே விசாரணை, நீங்கள் நடத்துகிற விசாரணை மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரும்? கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இப்போ மணசநல்லூரில் கிட்னி திருட்டு நடந்தது. அதில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கதிரவன் எம்எல்ஏ ஃபேமிலி, தனலட்சுமி சீனிவாசன் அந்த குழுமத்தினுடைய அந்த ஹாஸ்பிட்டல் தான். இப்போ அதில் வந்து நாமக்கல்ல இருந்து ஏழை தொழிலாளிகள், விசைத்தறி தொழிலாளிகள், பெண்கள், அவங்க கிட்னியை தான் இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, ஏமாற்றி வாங்கியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அதுக்கு சம்மந்தமாக ஒரு விசாரணையை மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு கொடுக்குது. அது வந்து ஒரு ஐஜி பிரேமானந்து ஏதோ நினைக்கிறேன், அவர் தலைமையில் சில ஆஃபீஸரை அவங்க பொறுக்கி போட்டு கொடுக்குறாங்க. இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு தமிழ்நாடு அரசு. ஏன் போச்சுன்னா, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, கமிட்டியே நாங்கள் எதிர்க்கல, எஸ்ஐடியை, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை. ஆனால் அதுக்குள்ள அதிகாரிகளை கூட அந்த நீதிபதியோ அந்த ரிஜிஸ்ட்ராரே போட்டுருவாங்கன்னா அப்போ அரசாங்கம் என்ன? எங்களுடைய அதிகாரத்தில் அவங்க தலையிட்டதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள். பட் எல்லாம் பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட்டு போங்க, ஹைகோர்ட்டு சொன்னதை செய்யுங்கன்ட்டாங்க. ஒரு மூக்குடைப்பட்டுட்டு வந்தாங்க. ரைட். நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாடு அரசுக்கு இப்போ தனி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் வந்து சம்மந்தம் இல்லாமல் வரம்பு மீறி அவர் ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணார். அவரு தானே அக்ஷரா கர்க்ன்ற ஐஜி தலைமையில் அது இருக்கணும்னு போட்டார். ஏன் அடுத்த நாளே அந்த விசாரணைக்கு ஒத்துக்கிட்டு எல்லாம் போனீங்க? ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணும்ல? நீங்கள் அரசு அதிகாரத்தை அந்த நீதிபதி எடுத்துக்கிறாருன்றது தான் உண்மை. மணசநல்லூருக்கு போனது திமுககாரங்க சம்மந்தப்பட்டதால நாங்கள் போகலன்றது உண்மை என்றால், ஏன் வந்து செந்தில்குமார் தனி நீதிபதி போட்ட அந்த எஸ்ஐடி எதிர்த்து நீங்கள் போகல? ஏன்னா அவர் ஆஃபீஸர் யாருன்னு அவர் தானே டிக்ளேர் பண்ணார். அப்போ யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஆளை சொல்லு, ரூலை சொல்கிற. அந்த மாதிரி தான் தமிழ்நாடு அரசு செயல்படுது. இது நல்லது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி சார்.